ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி யூஸ் பண்ணி வத்த குழம்பு வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து மணத்தக்காளி விதை, பூண்டு, நறுக்கின வெங்காயம், தக்காளி, புளி கரைச்ச தண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய், சீரகம், வெந்தயம், மிளகு. இங்கே பார்த்திங்கன்னா தனியா, இங்கே பார்த்திங்கன்னா பச்சரிசி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம டக்குன்னு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, எண்ணெய்லாம் ஊற்றல பாருங்கள், வெறும்னே இந்த தனியாவை வறுக்கிறோம். அடுத்து காஞ்ச மிளகாய் போட்டு வறுக்கிறோம். துவரம்பருப்பு, மிளகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், பச்சரிசி, அப்புறம் கருவேப்பிலை. பாருங்கள், இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா வறுத்துக்கிறோம். வறுத்து பொடி பண்ண போகிறோம். அவ்வளோதான். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த கடாயில் நம்ம இப்போ வத்த குழம்பு வந்து செய்ய போகிறோம். கடாயில் இருக்க ஈரலாம் நல்லா காயட்டும். இங்கே பார்த்தீங்களா, இதயம் நல்லெண்ணெய், அதுதான் இப்போ நாங்கள் சமையலுக்கு வந்து பயன்படுத்த போகிறோம். ஏன்னா வத்த குழம்புனாலே நல்லெண்ணெய் தான். கடுகு போட்டாச்சு. எண்ணெய் சூடாயிட்ட உடனே அந்த கடுகு என்ன ஆகும்னா நல்லா பொரியும். அடுத்தது வெந்தயம். வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டாச்சு. அடுத்தது பெருங்காயத்தூள்.
பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும், ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறணும். அடுத்தது லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டோன்னா குயிக்காக வதங்கிடும். இங்கே பார்த்தீங்கன்னா சோறு ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. சுட சுட சாப்பாட்டுக்கு வத்தக்கம் சூப்பராக இருக்கும். வெங்காயம் எல்லாம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நம்ம நறுக்கி தக்காளி வச்சுருக்கோம். அப்புறம் இதான் மணத்தக்காளி விதை. சரிங்களா, இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா மணத்தக்காளி விதை விற்கிது பாருங்கள். டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் விற்கும். அந்த விதையை வாங்கிட்டு இந்த மாதிரி வத்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மணத்தக்காளியோட விதை போட்டிருக்கோம். மணத்தக்காளி வத்தல், மணத்தக்காளி வத்தல் குழம்பு, வத்த குழம்பு. அடுத்தது தக்காளியும் போட்டாச்சு. இந்த புளி கரைச்சல் வந்து நாங்கள் பழைய புளி யூஸ் பண்ணோம். அதனால தான் இந்த புளி கரைச்சல் ரொம்ப டார்க்கிஷாக இருக்குது, டார்க் கலரில். அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி. மஞ்சள் தூள் போட்டாச்சு. காஷ்மீரி மிளகாய் தூள். பழைய புளி கரைச்சல், அந்த பழைய புளி தண்ணி, பழைய புளியை நல்லா கரைச்சி வச்சுருந்தாலே அந்த தண்ணி, அந்த புளி கரைச்சலில் வந்து நம்ம ஊற்றிட்டோம். அதனால் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள், பழைய புளி யூஸ் பண்ணனால. இப்போ கல்லுப்பு, இது நல்லா கொதிச்சு வரணும். எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். சரிங்களா, அது நல்லா கொதிச்சு வரும்போதே தான் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பவுடர் வந்து நம்ம போடணும். அதெல்லாம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு குழம்பு. ஆனால் நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலா தூள் இருக்குல்ல, வறுத்து வச்சோன்னா அதை அரைச்சி வச்சுருந்தோம் பவுட்ரை. ஸோ அதில் வந்து நம்ம போடுறோம்.